நடிக்காத எத்த தொட்டி மூதேவி பேய். இந்த பேய் எப்படி செத்துருக்கும் தெரியுமா? நக்கிய செத்துருக்கும் போல, பெரிய நக்கீரர் பேயா இருக்கும் போல. இதுக்கெல்லாம் பயப்படுறா. இந்த பேய் சாக்கலை வச்சு தடவிட்டு போயிருச்சுடா. சீ, ஏய் என் கைய நீ எதை நினைக்கிற? முகரைய பாரு மூதேவி. ஆட மூஞ்சியும் கையை மட்டும்தான் தடவ முடியும். என்ன பேய் மியூசிக்கா? நல்லா வளர்த்துருக்காங்கடா உங்களைய. ஆனா உங்களைய வளர்க்குற தாய் தேப்பேன் பாவம்டா. என்ன தவம் செஞ்சா என்ன பாவம் செஞ்சாங்களே தெரியல. விட பயங்கரமா நடிக்கிறாங்க. ஆமா, ரொம்ப பாவம்டா இது. என்னைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால பேய் அடேங்க அப்பா. என்ன ஏனே இந்த கருமம் வந்துருச்சு பழக்க தோசத்துல. அந்த இடத்துல எப்போ ஒரு மூதேவிதே உட்காந்துருக்கு ஏனே. அதனால அது வந்துருச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, பேய் இருக்குல்ல, பேய் இருக்குல்ல அதுக்கு நாக்கே இவ்வளவு பெருசுனா அதெல்லாம் எவ்வளவு பெருசா? நீ ஒரு நோக்கமா தான் இருக்கிற. ஏய் சீ, நான் சொன்னது கை கால. பேய கூட விட மாட்டேன். அதெல்லாம் விடுறது இல்ல. இன்னைக்குமே விட மாட்டியா? அதனால விடுவோமா? ஏ என்ன ஏனா பாக்குற? பச்சை பிள்ளைக்கு நிலாவை பிடிக்க ஆச்சை போட்டவாள் அந்த பரமாக
எண்ணெய பிடிக்க ஆச்சை போட்ட ஆளு பரவாயில்ல, சவால் விட்டுருக்க ஐயா. சூற போட்டனுக்கு சவால் விட்ட வீர போட்டா நானு. சாத்தையா, சந்தன மரத்தை எல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? சந்தன மரத்தை எல்லாம் காச்சாக்கணும். சாத்தையா, எல்லாரும் அங்க வர்ற வழியில தான் செத்தாங்க. ஆனா இந்த பிரபாகரன் இங்க வந்துதான்டா சாகணும். சரிங்க சரிங்க. இந்த மாதிரி மன்சூர் அலியன் ஆமா நம்ம நாடக உலகத்துல யோ போய் அங்கிட்டு முதல் முறையாக செய்த நம்ம கரூர் KR சுரேஷ் ராஜா பப்புன் அவர்கள் தான் வீரப்பன் வேஷமும் மன்சூர் அலியனும் சேர்ந்து செய்யறாரு. அவர் அங்க செய்யறாரா இல்லையே, என் கொண்டையிலையும் என் இதுலேயும் செய்யறது கலையறாரு. பிடிச்சது முகர கட்டைய பாரு. ஒரு கைதட்டு வாங்கி தரதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்ல விதமா. கொண்டைக்குள்ள விட அதுக்குள்ள விட முகர கட்டைக்குள்ள. ஆனா நீ கொடுக்கற வர்ற எது எதுக்கெல்லாம் மியூசிக்கு, கட்டிப்பிடி மியூசிக்கு, டான்ஸ் சூப்பர்மா. நீ பொத்து இப்படியே சொல்லிதான் எல்லா பிள்ளைகளையும் வீட்டுல உட்கார வச்சு போட்டீங்க. தொர பொத்துரு. அதனால இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சுல்ல. ஆனா அவர் பாடிக்கும் அவர் பேசுற பேச்சு லாங்குவேஜ் இன்னும் நிறைய அவருக்குள்ள இருக்குது. நீங்க தான் எடுத்து வெளியே விடணும். எவ்வளவு வித்தியாசமா பண்றாரு. நான் எடுத்து வெளியில விடுறதுக்கு முன்னாடி நீ எடுத்து விட்டுட்டியாடா, வந்தோடனே போயிருச்சுடா, அதெல்லாம் கப்பல் ஏறி போயிருச்சுடா. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இதெல்லாம் தயவு செய்து போடாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா, பேசாம நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவா போடுங்க. இவங்க வெறும் சேட்டிங்கா பேசுறாங்க. அதனால யாரு நானா? ஐயோ மாறி தாயே, நீ கேளு, என்னைய கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு. ஆமா, அதனால இருந்தாலும் நான் முதல்ல எங்க பப்புனை கூப்பிட்டேன், அவர் வரல. எனக்குன்னு போட்ட ஒரு ஆளை கூப்பிட்டேன், வரல. வீரப்பனும் மன்சூர் அலியும் சேர்ந்து வந்தாங்க. மனசார இப்ப மறுபடியும் கூப்பிடுறேன், வருவாரான்னு பாப்போமா? கூப்பிடுவோமா? ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே. க்ளோஸ்டா, வேணாம்டா வேணாம். ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உம்மேல தானே சவச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உம்மேல தானே சவச்சேனே. நாமும் முடிஞ்சு பொட்டி வச்சேன் உறவுக்காகத்தான், கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உம்மேல தானே சவச்சேனே. ஆஹா ஆஹா, பெண் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். ஆஹா, பெண் என்றால் ஓஹோ ஓ அருமையான பெண். பெண் என்றால் பேயும் இறங்கும்பா. பேயும் இறங்க பேஞ்சா இறங்க தாப்பா செய்யும். இதெல்லவோ பெண். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அழக ரசிக்கணும்பா. ஆமா, அடையத்தான் ஆசைப்படக்கூடாது. அதுதான் தப்பு. ஆமா, அழக ரசிக்கலாம். எப்படி வர்ணிக்கலாம் பிள்ளைய? வர்ணிக்கலாமே. எப்படி? எவ்வளவு அழகாக இருக்கிறாள் தெரியுமா? ஆஹா, இவள் ஒரு சிற்பி செதுக்காத சிற்பி செதுக்காத தம்பி, இவள் சிற்பி செதுக்காத பொச்சில்லைடா. உங்களுக்கு தானே தெரியும். என்ன யாருக்கு இல்ல இருக்குப்பா. பொற்சிலை எப்படி பாத்தீங்க? அதனால தானே 2 லட்சம் ரூபாய் கடன். ஆஹா, வர்ணிங்க பாப்பா பிள்ளைய. சிற்பி செதுக்காத பொற்சிலைன்னு சொன்னீங்க. கல்லால் செய்யப்பட்ட சிலையோ கற்சிலை. இது பொன்னால் வார்த்தெடுத்து செய்யப்பட்ட சிலை. அந்த காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கா ஐயா. காஞ்சி காமாட்சினா கையில மகமாயி தாயே காமாட்சி. பாரு, காமாட்சி மாதிரியே இருக்கு பாரு புள்ள. நல்ல மூக்கு முழியுமா, எவ்வளவு லட்சணமா இருக்கு பாரியா. ஆனா ஒவ்வொரு சாமிக்கு ஒரு அடையாளம் இருக்குப்பா. இருக்குல்ல. முருகன்னா கையில வேல் இருக்கு. ஐயப்பன்னா வில்லு இருக்கு. கருப்பண சாமினா அருவா இருக்கு மேல. அதே மாதிரியே காமாட்சினா ஒரு அடையாளம் இருக்கு. காமாட்சி கரும்புண்டையா. அறிவுகட்ட மூதேவி கரும்பு உண்டு. சரியா தானே சொன்னேன். பிரிச்சு சொல்லு, என்ன கரும்பு உண்டையான்னு. என்னையும் கட்ட வார்த்தை பேச வைக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்புறம் என்ன செவச்சவனா இருக்கு. பையா நீ வேற 10 லட்சம் ரூபாய் போட்டு பங்களா கட்டினாலும்
அடுப்பாங்கிற கருப்பா தாப்பா இருக்கு. கருப்பா தான் இருக்கு. 20 லட்சம் ரூபா போட்டு ஒரு ஆலயம் கட்டினால சாமி கருப்பாதாயா அடிக்கடி இப்படி சொல்லிட்டே இருப்பா. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு. காமாட்சினா கரும்பு உண்டு ஐயா. காமாட்சி காமாட்சி. இப்ப மீனாட்சி மாதிரி இருக்காங்க அந்த ஆத்தா. மதுரை மீனாட்சி. ஆஹா ஆஹா கண்ணை பாரு, கண்ணை பாரியா. ஆஹா அப்படி அந்த மீன் மாதிரியே இருக்கா. மீன் விழி மீனாட்சிக்கு அப்படித்தான். எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா மீனாட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? மீனாட்சின்னா பாப்பா மீனாட்சி மாதிரி இருக்கு. ஆனா கிளி இன்னுமா கிளி. எத்தனை தடவை கிளிக்கிறது. பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கோவப்படாதம்மா. இந்த பிள்ளையை சரி பண்ணி கூட்டி வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு ராஜகுமார் எனக்கு தான் தெரியும். நான் இதுக்கு தான் வரலன்னு சொன்னேன். நாடகத்துக்கு அப்படினா பச்சை கிளி இல்ல தோள்பட்டையில அப்படி தெளிவா சொல்லியா. நான் கிளி இல்ல சொன்னேன். இந்தா செஞ்சு காட்றேன் பாரு. அதையே சொல்றேன். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா ஆஹா அந்த ஆத்தா ஈஸ்வரி மாதிரியே இருக்கு. அடடா எந்த ஈஸ்வரி? ஈஸ்வரி ஈஸ்வரனுடைய மனைவி. ஈஸ்வர மனைவி ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கு 3 இருக்கும். என்னது அதுதான் அந்த அதாவது ஈஸ்வரிக்கு 3ன்னா என்ன தெரியுமா? அப்படியே சூலாயுதம் 3 அப்படியே 2 பக்கம் அப்படி விரிஞ்சு நடுவுல இப்படி இருக்கும். 2 பக்கம் அப்படி விரிஞ்சு நடுவுல இப்படி சூலாயுதம்மா. என்ன சூலாயுதம்? காமாட்சி மீனாட்சி யார் மாதிரி இருந்தாலும் சரி எப்படி இருக்கா தெரியுமா? எனக்கு தகுந்த மாதிரியே சொல்றேன். எப்படி? ஆஹா ஆஹா சும்மா தள்ளிக்கி தள்ளிக்கி வந்து மீனிக்கி மீனிக்கி ஊடல் குலுக்கி குலுக்கி வரும் தள்ளிக்கி தள்ளிக்கி வந்து மீனிக்கி மீனிக்கி வரும் புட்டாலே வளைச்சு வளைச்சு வள விரிச்சு விரிச்சு பள்ள கருத்தை கருத்து கண்ணாலே இது எப்போது சிக்காது பூமானே சுக்கானு பொத்தானு நான் தானே அடி குத்தால நாராச்சு கத்தால சீராச்சு தள்ளிக்கி தள்ளிக்கி தா தள்ளிக்கி தள்ளிக்கி வந்து மீனிக்கி மீனிக்கி ஊடல் குலுக்கி குலுக்கி வரும் புட்டாலே வளைச்சு வளைச்சு வள விரிச்சு விரிச்சு பள்ள கருத்தை கருத்து சொல்லு கண்ணாலே. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கிறார். நாம் மெரசலாயிட்டேன் 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 உதட்டப்ப பார்த்தேன் பொண்ணு பேஜராகி போய் நின்னே கண்ணு ஸ்டைலு கூடாம குத்த வச்சியே போல தண்ணி என்ன மெரசலாயிட்டேன் 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 மெரசலாயிட்டேன். எவ்வளவு அழகா இருக்கிறார். இன்னும் வர்ணிச்சுட்டே இருக்கலாம்ப்பா. எப்படி? அந்த காலத்துல வர்ணிக்கணும்ல. ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பிள்ளைக்கு சும்மா சும்மா உருவி கொடுத்துட்டே இருக்கிறீ. எவ்வளவு ஏதாவது வச்சிருக்க? தேங்கப்பா எத்த தண்டி ஓதா. இது ஒண்ணுதா ஏப்பா அந்த பணமெல்லாம் ஓதா. டேய் ஏலே பலாப்பழத்தை வித்து காலையில பஸ்ஸார்ச்சு எங்கள்கிட்ட கேட்ட மீசை சிரைச்சு விட்டுருவேன் பாத்துக்க. அன்பளிப்பளித்த பலாப்பழ வியாபாரி பலாப்பழத்தை பூரா அந்த புள்ள பிதிக்கிரும் பாத்துக்க. அப்புறம் கொட்டை கூட மிஞ்சாது சொல்லிட்டேன். உட்காரு உட்காரு. அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல். வெள்ள மொழி பசு குலவின் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக இந்த பாடலை வழங்கியுள்ளார்கள். தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, மக்கள் அனைவருக்கும் தெரியும். என்ன கலைமணி? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதாவது மனிதனாக பிறந்து தெய்வம் ஆவாங்க, தெய்வமாக பிறந்து மனிதனாக ஆவாங்க இல்லையா? அது மாதிரி மனித தெய்வம்னா எம்ஜிஆர் தான் இல்லையா? அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இனிமேல் யாரும் பிறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. இருந்தாலும் அப்படி ஒரு ஆள் வந்தா இந்த தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மேடையில் வந்து சிறிது நேரம் பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பார்? அண்ணன் மெமிக்ரி பண்ண போற எல்லாம் கைதட்டு கைதட்டுங்க. எம்ஜிஆர் மாதிரி பேச போறார். ஹலோ தம்பி, கைதட்டு வாங்கி கொடுக்க உங்க என்னோட பேர. ஆமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய குரல் எப்படி இருந்திருக்கு? ஊமையாக சொல்றேன், சத்தியமாக சொல்றேன், என் உயிர் மேல என் உயிர் பிறப்புகள் என் சத்தத்தின் சத்தங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க,
என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, என் அண்ணா நாமம் ஓங்குக. மீண்டும் உங்களை சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். நன்றி. இதேபோல் எம்ஜிஆர் இணையாக மிகச் சிறப்பாக திரைப்படத்தில் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று நடித்து வாழ்ந்து மறைந்த செவாலியர் ஜிவாஜி கணேசன் அவர்கள் தன் குரலில் சிறிது நேரம் பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பார்? அப்பா அப்பா, ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே. அப்பா 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 சுமத்தி, அம்மா சுமத்தி. இதற்கிணையாக தமிழகத்திலே மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய குரல்ல பேசியிருந்தாருன்னா அவரு எப்படி பேசியிருப்பார்? எப்படி அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, எனது கட்சி என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த அண்ணா என்பது 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கை தட்டுங்க. அடேங்க அப்பா. ஆஹா, இதற்கு இணையாக நடிகவேல் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? எப்படி? அவர்தான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா இப்படியும் ஒரு மனுஷன் வாழ்ந்தாரா அப்படின்னு அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்காரு. இப்போ இருக்கிற நடக்கிறதெல்லாம் சொல்ல மாதிரி. அப்பேற்பட்ட ரத்த கண்ணீரில் நடித்து பேமஸான நமது நடிகவேல் எம்.ஆர். ராதா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? Ladies and gentlemen, அடே காந்தா, அள்ளி கொடுத்தேன் அடி காந்தா. அப்படா ராமா, ஒரு பிடி இருந்தா ஐயா, பீடி இல்லையா? எனக்கு பீடி இல்லையா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமாடா, உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கேன், என்னை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கேன். போடா ஃபுல். கை தட்டுங்க. ஏப்பா, இதேபோல் தமிழகத்தில் அன்று முதல் இன்று வரை சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நமது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பார்? எப்படி? இங்கே போற கண்ணா, மேலே பார்த்தா மொயிலு, கீழே பார்த்தா கூட ரஜினி ஸ்டைல், சும்மா பறந்து அடிப்பேன் கண்ணா. பாசா, இந்த பாசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னவா. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பா, ஆடா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பா, ஆடா கைவிட்டுருவா. இது எப்படி இருக்கு? கை தட்டுங்க. இதே போல் தமிழகத்தை தமிழ் மண்ணுக்காகவே பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த நமது மதுரை மண் ஈன்றெடுத்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீரபத்திரனை பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. டேய், துளசியோட வாசனை கூட மாறலாம்டா, ஆனா இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. கை தட்டுங்க. நகைச்சுவை நடிகர்கள் வரணும் இல்லையா? ஆமா, வரணும்ல. அதுல பார்த்தா வைகை புயல் வடிவேல் அவருடைய குரல் எப்படி இருக்கு? வணக்கம்யா எட்டா குரு பாக்குறீங்க, சூடா பாடா முடியுமா? முடியாது. இவ கிளப்பிட்டாயா? எங்கயா? அண்ணனுக்கு தள்ளுது. கை தட்டுங்க. சூப்பர்யா, எவ்வளவு வித்தியாசமா எப்படிலாம் பேசுறாரு. கை தட்டுங்க. அண்ணாமலா, ஒன்னும் கவலைப்படாத கண்ணா. அண்ணாமலா, என் தங்கச்சிய நாய் கட்டி வச்சுப்பா. இது எப்படி இருக்கு? யாரு? இது ஜனகராஜ் அவர்கள்.
என்னாச்சுக்கும் வாங்கிக்கணும் எங்க பேமாலியா ஒயின்னு போடா ஒத்த கீச்சுக்குன்னு போய்க்குனே இது எனக்கு பிடிச்ச சிரிப்பு நடிகர் லூஸ் மோகன் அவர்கள். லூசுனா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா டைட்னா ஏண்டா அது இன்னும் பிறந்து வரல போல. ஆஹா எவ்வளவு அழகா பாப்பா. சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? யாருங்க நீங்க? யாரு நீங்க? நான் யார்? நீ யார்? நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வேற மாதிரி இருக்கம்மா. தம்பி கொஞ்ச நேரம் கம்முன்னு அமைதியா இருங்க. இந்தம்மா கத்த வேணாம். அது கத்த மாட்டாங்க. அமைதியா பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ஜாலியா இருக்கட்டு விடு. ஆமா. பெரிய சினிமா டைரக்டர்மா. சார் என்ன உட்கார்ந்துட்டா? என்ன வாயில வண்டி ஓட்டுற? ஹலோ. ஜாக்கெட் கிளிக்கிற மாதிரி டர்ன்னு கிளிக்கிற. நீங்க தப்பா பேசுறீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். ரெஸ்பெக்ட். சார்னு சொன்னேன். சார் 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 சொல்லுமா. ஸ்நேகிதனை. ஹேய் அந்த வேலையை விட்டுறேன் சார். எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே. ஏய் அப்படின்னு நாயா. சார் 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 என்ன போடுங்க சார். போலாம் நான் வீட்டுக்கு வரேன் போ. சார் போடுங்க சார். ஏய் தொழில் பண்ற நேரத்துல மூட கிளப்பிராதமா. அறிவு கட்ட மூதேவி. ஐயோ அவனை திட்டுற மாதிரியே தட்டிவிட்டே. சார் சார் வாய்ப்பு கொடுங்க சார். வாய்ப்பு கொடுங்க விட்டுறாதீங்க சார். சொல்லுங்கண்ணே. இந்த உனக்கு இந்த படத்துல வாய்ப்பு உண்டையா? வாய்ப்பு வேணாம். வாய்ப்பு உண்டு தம்பி கவலைப்படாத. சார் என்ன உங்க படத்துல போடுங்க சார். போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படிங்களா சார்? நான் இந்த பிறப்பு எடுத்ததே அதுக்கு தான். எதுக்கு போடுறதுக்குங்களா? சாகறதுக்கு முத நாள் கூட போட்டுட்டேன் சார். சார் நீங்க மாசம் செக் பண்ணிக்கங்க எய்ட்ஸ் இருக்கான்னு. ஏய் பாக்கத்தாமா அப்படி வச்சிருக்கணுமா உடம்பு? இல்ல எப்பவுமே இப்படித்தானா? ஆளுக்கு வேஸ்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம. இல்ல ஆளுக்கும் உங்க ஜாமானுக்கும் சம்பந்தமே இல்ல சார். என்னோட கேரட்டுக்கு நான் கரெக்டா இருக்கேனா? உங்க கேரட்டுக்கு கரெக்டா இருக்கீங்க. கேரட் பீட்ரூட் அப்புறம் முள்ளங்கி எல்லாம் கொண்டாந்து விடாத. கன்றாவது இவன் இங்கிலீஷ் படம் பாக்குறேன் போல தெரியுது. ஏன் கேரக்டருக்கு நான் உடம்பு சரியா வச்சிருக்கேனா இல்ல? ஐயோ அறிவிகட்ட முண்ட டைரக்டர் சார். என்னம்மா? சார் என்ன போடுங்க சார். கவலைப்படாதம்மா. நான் எடுக்கிற படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. நீங்க தான் கதாநாயகி. நான் மட்டுமே கதாநாயகி. நான் முடி எடுத்துட்டேன். என்ன பழனிக்கா திருப்பதிக்கா? ஏய் ஏய் ஐயோ முடிவு. நீ முடிவுன்னு சொல்லவே இல்லையா? முடிவுன்னா என் படத்துல நீங்க தான் கதாநாயகின்னு. ஐயோ ஐயோ கேட்டீங்களா? காது கொடுத்து கேட்டியா? நீ எல்லாம் வாய்ப்பு இல்லைன்றே. அவர் வாய்ப்புண்டுங்கிறாரு. கவலைப்படாத தெரியும். என் படத்துல நீங்க தான். ஆமா நீங்க கதாநாயகின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி நீங்க முடி எடுத்துட்டீங்களா? முகர கட்டைய பாரு கருமம். அத முடிவு எடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். அது மாதிரி எடுத்தாதான் அந்த இடம் வந்து நல்லா இருக்கு. சிறப்பா இருக்குன்றீங்களா? உன் கூட வந்துட்டேன்ல என்ன நல்லா இருந்தா என்ன நாசமத்து போனா என்ன? குண்டம்மா நானு எதிர்காலத்துல உனக்கு செல்வா குண்டம்மா. ஏய் குண்டம்மாலாம் இல்ல. ஆயிராத. ஆக மாட்டேன். இப்படி வளரு. ஆமா இப்படி வளர்ந்த வீட்ல உட்கார்ந்து அப்புறம் அடுப்பு ஊத வேண்டியதுதான். அதான் விட்டுட்டி அப்புறம் என்ன? அதவே ஊதிக்கிட்டு இருக்காதம்மா. எனக்கு உடம்பு ஊதிர போகுது. முகர கட் சும்மா அதே வேலையா இருக்கப்படாது. எதையோ சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ இந்த பையலுக வேற கெட்டு போயிட்டாங்க. போ மறைச்சு சொல்லலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் அதை சொல்லவே முடியாது. யூடியூப் ஒலிவா விட்டு ஆமா பப்புன்னு டான்ஸி காரி துப்பி இந்த குடுக்குறான்ல பேக்ரவுண்ட். ஓஹோன்னு போயிரு. இதுக்கு மேலயா துப்புன்னு நேரா துப்பி இருப்பாங்க. ஆமா என் படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. இப்ப என்னோட படத்துக்கு பேர் சொல்றேன். சொல்லுங்க. என்னோட படத்துக்கு பேரு சார் பேர் சொல்லும்போது ஒரு த்ரில்லோட இருக்கணும். அவர் சொல்லும்போது நீ பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கற சரியா? அதெல்லாம் பேக்ரவுண்ட். தம்பி நீ அந்த பேக்க பார்க்காத. முதல்ல படத்துக்கு பேரு உருளைக்கிழங்கு உருளாய். என்னது? உருளைக்கிழங்கு உருளாய். ஓரமா போய் பேலாயி. ஓ முகர கட்ட. என்ன உருளாயி பேலாயி பேப்பர் அது இல்ல. அந்த பாரு வேணா மாத்திக்கலாம். சரி சரி. கருணக்கிழங்கு கற்பகம். என்ன மார்க்கெட்ல காய் விக்கிறவள எது வச்சிருக்கியா? முத உருளைக்கிழங்குங்கற இப்ப கருணக்கிழங்குங்கற. உனக்கா யோசி சொல்லணும் போல இருக்கே. சரி. ராக்குத்து ராகப்பன். இது நேத்து பார்த்த புது படமா? ஆமா. முரட்டு குத்து முனியப்பன். முனியமால இல்லையா? சைடு குத்து சாமிநாதன். ஓ முகரையில மூத்திரத்தை அடிச்சு வேற வைக்கிறேன். விளங்காதவனே. இருட்டு அறையில் ஒரு முரட்டு குத்து. அடேங்கப்பா. அந்த பிள்ளைக்கு அந்த படத்தை ரொம்ப இதெல்லாம் வந்து 25 வருஷம் ஆகுடா. எடுத்துட்டாங்களா? ஆமா. வெளிய விட முடியல எதுவுமே. எது வெளியில விட முடியாது. எதுவுமே வெளியில விட வேற புதுசா யோசிங்க. நானு வெளிய விட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு. அதனால விட்டுறது. நீ ஏதோ கம்பெனி கொடுங்க என்ன? பாப்பா நீ பாப்பா நீ பேசாம இருப்பா. கதையை கவனிமா. கதையை சொல்லுங்க சார். அந்த காலத்துக்கு இந்த காலம் தானே. டேய் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. யார் அது? ஏய்
யார் பண்ண வேலை இது? பேண்ட் போடாது. எவன் பார்த்த வேலையே இங்கெல்லாம் செய்யறாங்க இவங்க. இந்த கால தூக்கு. சீ, அம்மா அங்கிட்டு போமா, ஒரே வாடையா இருக்கு. சீ, குசு குசு நான்ல இல்லப்பா. ஏய், குசு குசு. அந்த சாப்பாட்டு கடையில தான் சாப்பிட்டேன். பூண்டு அதிகமா போட்டு. முட்டைக்கோசு. முட்டைக்கோசு அது அப்படிதான் வேலை செய்யும். வாய்க்கு புடியா புடிச்சிர போகுது யோ, என்கிட்ட. கால தூக்கு கைய தூக்கு. ஆமா. சார் அவங்களோட சேர்ந்து நீனு கெட்டு போயிட்டியே. அவங்க கெடுத்து அந்த கால விட்டாங்க. தூக்குனா இந்த கால தூக்குறது இந்த கால தூக்குறது இல்ல. சரி, ரெண்டு காலையும் தூக்கி பொத்தட்டின்னு விழுந்துறாத பொளந்துட்டு. தூமக்கட்டின்னு. அந்த காலத்துக்கு அவன் தூம கட்டி சொல்றான் சார். தூமக்கட்டி. ஏய் துமக்கடின்னு தூமக்கட்டின்னு விழுகிறதெல்லாம் அது அந்த வயசோட முடிஞ்சு. அவன் சொல்றதை நீ ஒரு டைரக்டர் வெக்கமேலாம் எடுத்து சொல்றியே சார். பொத்தட்டின்னு தான் நான் சொன்னேன். சரிங்க சார். இங்க பாருமா. இப்ப எதுல விட்டேன்? வாயில யார் வாயில? வாயில சொல்லும் போது விட்டீங்க சார். வாய்ப்பு பொத்தட்டின்னு விழுக வாழ வைக்கிறதுக்காக விடுறேன். ஐயோ ஏன் சார் இப்ப வாழை விடுவீங்க, அப்புறமா என்ன விடுவீங்க? வாழையை விடுவான், அதுக்கப்புறம் தென்னையை விடுவான், ஓ அதுக்கப்புறம் கருவேல மரத்தை கொண்டாந்து விடுறேன். ஏமா இது எனக்கு வேலையாம்மா? சரிங்க சார். சரி அதாவது கதை எதுல விட்டேன்னு தெரியலையே சார். பொத்தட்டின்னு விழுந்துருவேன், அந்த காலையும் அந்த காலையும் அந்த தூக்கணும். காலத்துக்கு. அந்த அந்த காலத்துக்கு கால தூக்கு இல்ல. சரி சரி சரி. அந்த காலத்துல ஒரு கதை இருக்கு. சரிங்க சொல்லுங்க. இந்த ஒரு காலத்துல பஞ்சுல பேண்டாங்களே. அறிவு கட்ட பயலுக, மொல்ல மாதிரி பையன், முடிச்ச வைக்கி, உன் பேர்ல தெருப்பொறுக்கி, நாதாரி பையன். ஏய், இதுக்கு மேல திட்டாத. காலையில வச்சு என்ன அந்த காலத்துல பஞ்சில பேண்டாங்க? ஒரு பாத்ரூம் கட்டி பேல விதி இல்லையா? பஞ்சில பேல்றது இல்ல. பஞ்ச பாண்டவர்களா? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரு. சரிங்க சார். சரி. ஆமா, அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி. யாரு? யாரு? அதான் சுரவதை. போயா பூசணிக்காய் விதை. பூசணிக்காய் என்ன சொர விதை இல்லாம பேர் வைப்பாங்க? திரௌபதி. ஓ பாஞ்சாலி. பாஞ்சாலி. சரி சரி. அந்த பாஞ்சாலி இருக்காங்களே, அலியா பத்னி, சரி. கற்பு கரசி. அது நான் தான் சார். அந்த பாஞ்சாலி நான் தான். உங்களுக்கு தெரியாது சார். பார்த்தா இளவு அந்த கேரக்டர் நான் தானே சார். அன்னைக்கு 5 பேத்துக்கு பொண்டாட்டிய நான் தானே சார் ஆமா, நடிச்சேன். ஆமா, ஆமா. நான் தான் சார். அந்த கேரக்டர் இடையில பைத்தியம் ஆயிடுச்சு. ஏமா வாய் இப்படி இருக்குது? நல்ல அழகா இருக்கிற வாய், யோ, காது வரைக்கும். சொல்லியா நீ? பொம்பளைய பாரு. பஞ்ச பாடம். பஸ் ஸ்டாண்ட்லங்க. நீங்க தான் வேற பொம்பளையில பாப்பீங்களா? அப்புறம் என்ன சார்? ஏமா ஏமா எங்க சுத்தினாலும் அங்கதாம்மா வந்து நிக்கி. சீச்சி சொல்லுங்க சார். பஸ் ஸ்டாண்டுக்கு வராம போயிருமா? எதுல விட்ட? யார பாத்துறா பஸ் ஸ்டாண்டுங்கற? கதை எதுலமா விட்ட? நீங்க மறந்துருச்சா? அந்த பாஞ்சாலிங்கிற கதையை உங்களுக்கு தர்றேன். எனக்கு உங்களுக்கு அந்த கேரக்டர் நான் தர்றேன். கேரக்டர் வேணாம் சார். வாழைக்காய் தரட்டா? வேணாம். அகலமா பெருசா போச்சுன்னா எவமா வச்சுட்டு அழுகிறது? அந்த பாஞ்சாலி நீங்க தான். நான் தான். 5 பேருக்கு நடுவுல 5 பேருக்கு நடுவுல நீங்க ஜட்டியோட வரணும். ஏய் அறிவு கட்டவனே, நீ எல்லாம் சோறு திங்கறியா? சோத்தட்டு பிய திங்கறியாடா? ஒரு ஆயப்பனுக்கு பிறந்தே யாருக்குடா பிறந்த? நீ எல்லாம் ஏண்டா பரதேசி பயலே? நீ எல்லாம் ஒரு ஆளு 4 பேத்துக்கு கருத்து சொல்ற பப்பு நாடா நீ? மொகரையும் மூஞ்சியும் மொகர கட்டிய பாரு. கருத்தெல்லாம் சொன்னோம்னா அடக்கொடக்கமா வந்தேன். ஏண்டா அப்படி பேச வைக்கிறீங்க? பேசிட்டு அப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? சட்டியோட என்ன மயிர்க்கியா வரணும்? கருத்து சொல்ற பப்புன்னு நான் கிடையாது. அப்புறம் சரி சொல்லுங்க. சட்டியோடலாம் வர முடியாது. சட்டினா அந்த சட்டி இல்லம்மா. அப்புறம் குழம்பு சட்டி. ஓ பானை. மண் சட்டி. பானை மண்பானை. என்கிட்ட இருந்தா ஏன் பானை? உங்கள்ட்ட இருந்தா உங்க பானை. பானை எடுத்துட்டு 5 பேருக்கு நடுவுல வந்தீங்கன்னா சும்மா அப்படியே சட 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 சடன்னு திடு 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 திடுன்னு அடுப்பு எரியுது. சட்டியை வச்சீங்கன்னா சட்டி சூடாயிரு. நான் தண்ணியை ஊத்துவேன். தண்ணி கொதிக்கி நல்லா கொதிக்கும் போது நீங்க குஞ்ச புடிச்சு நசுக்கிருங்க. ஏய் கோழி குஞ்சு. சரி கோழி குஞ்ச புடிச்சு நசுக்குனீங்கன்னா நான் கோவக்கார பிள்ளைங்க. அடிக்கடி கோவம் வரும். ஆமா, எப்பவுமே குஞ்ச வந்து என்ன பண்ணணும்? அப்படி சுடு தண்ணிக்குள்ள விட்டு எடுத்து ஒரு குழம்பு வைக்கணும்னா நாட்டுக்கோழி குழம்பு. கோழி குஞ்ச சுடு தண்ணில வச்சு எடுத்து அப்படியே முடியெல்லாம் பொரிச்சிட்டு எப்பவுமே முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கணும் குஞ்ச. இப்ப குழம்பு நல்லா இருக்கும். என்னையா சுத்தமா வச்சுக்கங்க. சரி. அந்த மாதிரி குழம்பு வைக்கணும். சரி. அதனால நல்ல மசாலா அரைக்க தெரியுமா? நான் அரைக்காத மசாலா என்னென்ன போட்டு அரைப்பீங்க? என்னென்ன அரைப்பேன்? சின்ன வெங்காயம், வரமிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைன்னு அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா உருட்டி நான் மசாலா வச்சுக்குவேன். நீங்க அப்படியே குஞ்ச தூக்கி புடிங்க. நான் மசாலா வச்சு அப்பிடுறேன். மவனே க்ளோஸ்.
அதோட நீ அவ்வளவுதான். நீ கதை சொல்ற மாதிரி தெரியல. இல்லையா? குஞ்சு அதோட க்ளோஸ் பண்ணிடுவேன்ற. ஆமா. கதையை நிப்பாட்டிடுவேன். ஆமா. நல்லா ஆடுவீங்களா? ஆடுவேன். நல்லா பாடுவீங்களா? பாடுவேன். உங்க ஆட்ட பாட்டத்தை பார்த்துட்டு என் படத்துல நீங்க தான் ஹீரோயின். நான் தான் கதாநாயகி. நல்லா ஆடணும். சரி. நல்லா பாடணும். சரிங்க. உங்க ஆட்ட பாட்டத்தை பார்த்தலாம். பாப்போம். அடியே ஆத்தா தோரமா பாரியா போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாக்கே தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மாடி பாடுற வட்டத்துக்கு நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாக்கே தோட்டத்துக்கு சிரிக்கு சிரிப்புள்ள சில்லறையும் சதறிட்டு சவந்த முகம் கட்டி என் மனசு பதறுது பவல பவல வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசு கொட்டிக்குது. பாப்பா தோரமா பாரியா போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாக்கே தோட்டத்துக்கு வேணாண்டி அம்மால நீதானே நம்மால பாடுற வட்டத்துக்கு சிரிப்புள்ள சிரிக்க சிரிப்புள்ள சின்னரைய சதறன சவந்த முகம் கட்டி என் மனசு பதறுது பவள வாயில தருகிற அழக போடு சிரிச்ச சிரிப்புள்ள சில்லறையும் சதறுது. ஏய் 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 அமுக்கு டுமுக்கு அபால் டுமால் அன்னத்தை பாத்தியே அப்பாத்து கேக்கேனா அன்னத்தை பாத்தியே அப்பாத்து கேக்கேக்கு அப்பாத்தியே அப்பாத்து கேட்டியே திக்கு கூ கூ சூப்பர் சூப்பர். இது எதிர்பார்க்கவே இல்லையே. சூப்பரா இருக்கேம்மா. நல்லா பண்ணுது. உங்க கூட இருக்கா? அப்பா இடை அழகி தொடை அழகி நடை அழகி இவள் நடையழகும் உடையழகும் தொடையழகும் அடடடடடட. இவள் மண்டையழகும் தொண்டையழகும் கொண்டையழகும் என்னடா இது கொண்ட எத்தா பெரிய கொண்ட என்னடா இது மண்டை இத்தா பெரிய கொண்டை வாய முறை இழிச்ச எத்தனை தடவை ஐயா. சூப்பர் டான்ஸ் சூப்பர். என்னைய விட்டு கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடி வச்சுக்கவா அடி வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள ஒண்ணும் இல்ல அடி சுக்க பக்க பக்கத்துல செவ்வரளி பக்கத்துல கொத்த புள்ள சின்ன புள்ள வாலி முத்து வச்சுக்கவா 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 பா 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 டிக் டாக் டிக் டாக் பிக் பாக் டிக் டாக் டிக் பாக் டிக் டாக் பிக் பாக் டிக் டாக் டிக் பாக் டிக் டாக்
அப்பா என்னடா அது அரிசி மூட்டையாட்ட என்ன கதை பேரு இருக்க முடியாது தம்பி இங்க ரிஹர்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாவது குத்திக்கிட்டு அலையாது. 2 பேருக்கு அன்பளிப்பளித்து பாராட்டிய எனது அன்பு பலாப்பழத்திற்கு நன்றி. எம்ஜிஆர் பாட்டு பாடிடுவோம், உட்காருங்க. சரி, நன்றி நன்றி நன்றி, பாடிடுறேன். பாப்பா உன்னை விட பார்க்கணுமா? என்னை ஒரு தடவை நீ போடணுமா? பார்க்கணுமா? சரி சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். சரி உட்காரு, அமைதியா உட்காரு. போட்டோ எடுத்துக்க தம்பி செல்வம், எடு போட்டோ எடுத்துக்க. போட்டோ எடுத்துக்க. ஆமா எடுத்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. சரி சரி நல்லா ஆடுறீங்கம்மா. சரிங்க, நல்லா பாடுறீங்க. இன்னும் கதை நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அருமையான நாடகம். விடிய வரைக்கும் எல்லாரும் பார்க்கணும். நான் பெரிய பெரிய ஆளுகள் நல்லா ஆமா. உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு சரசிங்கம். நான் வேலை பார்க்கறது நரசிங்கம். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது வரசிங்கம் வயிறு. ரீல்ஸ் பைத்தியம்டா. நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி பண்ணி அதே. ஆமாண்ணே, அப்படிதான் நினைச்சிட்டேன். இல்லங்க ஸ்நேகிதனை ஏய் நீ வாய மூடு, பேசாம இரு. சொரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஏய் நீங்க நாங்க அக்கா தங்கச்சி 3 பேருங்க. அப்பா ஆமா, நல்ல குடும்பம்டா. ஆமா, நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. எங்க பெரிய அக்கா பேரு மண்டை. மண்டையா? ஏ மண்டையா, இவங்க அக்கா பேரு மண்டையா? ஆமா, எங்க பெரிய அக்கா பேரு மண்டை, எங்க சின்ன அக்கா பேரு கொண்டை. ஆமா, சின்ன அக்கா பேரு தொண்டையா? கொண்டையா? ஆமா, ஏய் கொண்டையாம்டா, கொண்டை. பெரிய அக்கா பேரு மண்டை, சரிங்கம்மா. சின்ன அக்கா பேரு கொண்டை. சூப்பர்மா. டைரக்டர் என் பேரு தாங்க. நீ கேக்காட்டி போடாங்கட்டு ஆல்ரவுண்டுக்காரே. பெரிய அக்கா பேரு மண்டை, சின்ன அக்கா பேரு கொண்டை, என் பேரு தாங்க. என்ன எங்கேயுமே காட்ட விட மாட்டேங்கிற என்றால் ஒரு பக்கம் காட்ட விடு. அடுத்து என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்றேன். தெரிஞ்சிருச்சா? என் பேர் தாங்க திண்டுக்கல் சுமதி. ஆமா, நாங்களும் அண்ணன் தம்பி 3 பேர். நமக்கெல்லாம் என்ன ஒரு பொருத்தா சிநேகிதனை. என்னடா அரிப்படுத்த குடும்பமா இருக்குது. அண்ணன் தம்பி 3 பேர். எங்க அப்பா மீனவர், கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிக்கிற மீனவர். சரிங்க சரி. தன்னுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேரு? அண்ணன் தம்பி நாங்க 3 பேர் இல்லையா? ஆமா. எங்க மூத்த அண்ணன் பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. நல்ல குஞ்சம். ஏண்டா நான் மண்டேன்னு சொன்னதுக்கு வாய போனதீங்க, அவன் கெண்ட குஞ்சுன்னு இவ்வளவு முளத்துல காட்டுறானே. முழுசா கேளுங்க. சரிங்க, பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. ஏங்க உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்க. உங்க ஒன்னக்காரன் ஊருக்குள்ள போகும்போது உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு? ஏலே கெண்ட குஞ்சே. சொல்லுமா. இதுவே வேற பப்புன்னா நேரம் வாங்கியிருப்ப, காதோட ஓடிடுவோளுங்க. நான் கொடுத்துருவேன், நீ கொடுப்ப. டேய் நம்மளும் செஞ்சு பார்ப்போம்னு அடுத்த ஆள் வந்துற போது வெளுத்தி எப்பவும் போலயே செய்ய மாட்டாங்க. நான் செஞ்ச இடத்துல வேற யாரும் செய்ய மாட்டேன். ஏன்னா உனக்கு சீக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். வர மாட்டேன், பக்கத்துல கூட வர மாட்டேன். அப்படி வர்றானா என்னை விட லொப்பத்தனமா உள்ளவன். ஏய் மெண்டல். சரிங்க, பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. சரி. சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. சரி. என் பேரு தான் ஐர குஞ்சு. ஏய் நீங்க குஞ்சு பரம்பரையா? மை நேம் இஸ் ஐர குஞ்சு. இல்ல நீங்க குஞ்சு பரம்பரையா? நீங்க மண்ட பரம்பரையா? ஆமாங்க. ஆமா, உங்க மண்ட பரம்பரையும் என் குஞ்சு பரம்பரையும் சேர்ந்தா ஆஹா ஓஹோ ஐ லவ் யூ. ஏய் நாயை கூப்பிடாதா? வேணா, ஐயோ சமாளிக்க முடியாது. வரும்போதே 4-5 வரும். சரிங்க, என் மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சுல, காதல சொல்றீங்களா? என் காதல சொல்லிட்டா கூப்பிட்டால் மலர் தேடி வண்டு வரும், சேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல்.
எப்பொழுதும்